நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 3வது முறையாக வெற்றி பெற்று முதன்முறையாக உதகைக்கு வந்த நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நீலகிரி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ராசா 3வது முறையாக 2,40,585 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற ராசா உதகைக்கு வருகை புரிந்தார். அவருக்கு உதகை நகர கழக திமுக சார்பில் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், எங்கிருந்தாலும் மக்களுக்காக இந்த தொகுதிக்காக தொடர்ந்து பணி செய்வேன் என்றும் வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றும் கூறினார். சாலை போட அனுமதி பெறாமல் 5க்கும் மேற்பட்ட பனை மரங்களை வேரோடு பிடுங்கி எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஊர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அம்மனம்பாக்கம் கிராமத்தில் தனிநபரின் வீட்டுமனை பிரிவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் விஜயா, அப்பகுதியைச் சேர்ந்த வீட்டுமனை உரிமையாளர் சுமதி என இருவரும் சேர்ந்து வீட்டுமனை பிரிவிற்கு சாலை அமைக்க இடையூறாக இருந்ததாக கூறி 5க்கும் மேற்பட்ட பனைமரங்களை வேரோடு சாய்த்து அப்புறப்படுத்தியுள்ளனர். முறையாக அனுமதி பெறாமல் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் பனைமரத்தை வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்தியது குறித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேள்வி கேட்டபோது மிரட்டும் தோணியில் பேசுவதாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே வீட்டுமனை உரிமையாளர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் மீது மாவட்ட ஆட்சியர் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள நெல்லையப்பர் திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழாவின் 4ஆம் நாளை முன்னிட்டு சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் பழமையான சிவத்தலங்களில் ஒன்றாகும். இத்திருக்கோவிலில் நடைபெறும் ஆனி பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் விழாவில் 4ஆம் திருநாளில் சுவாமி அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுமிகள் கோலாட்டமும் 63 நாயன்மார்கள் வீதி உலாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்வினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கலைஞர் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு அவிநாசியில் 2ஆம் ஆண்டு ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்துள்ள ராயம்பாளையத்தில் அவிநாசி ரேக்லா நண்பர்கள், ராயம்பாளையம் ஊர் பொதுமக்கள் மற்றும் அவிநாசி ஒன்றிய நகர திமுக சார்பாக கலைஞரின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு ரேக்லா பந்தயம் இன்று நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் திருப்பூர், ஈரோடு, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 200 மீட்டர் மற்றும் 300 மீட்டர் என்று இரு பிரிவுகளில் நடைபெற்ற இப்பந்தயத்தில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு தங்க காசுகள் பரிசாக வழங்கப்பட்டது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.